அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் நிஃப்டியில் டே சார்ட்டில் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நிஃப்டி ஒரு பேரிஷ் மார்க்கெட்டாக இருந்தது. க்ளோசிங் வந்து நல்லா பேரிஷாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்துருந்துச்சு. 23,800 லெவலில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதே லெவல் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. திரும்ப மறுபடியும் அந்த லெவல் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இங்கே ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம 5 மினிட் சார்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 மினிட் சார்ட்டில் இருக்கேன். இதில் மார்னிங் நிஃப்டி அந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டியாக அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு 2 கேண்டில்ஸும் க்ரீனாக க்ளோஸ் ஆச்சு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. ஓகே, பட் அதுக்கப்புறம் அந்த 15 மினிட் ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகலை. நம்ம அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அந்த லெவல் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே மூவ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடம் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் டுடேஸ் கேண்டில் ஓப்பனிங் ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த 15 ரேஞ்சையும் பிரேக் அவுட் ஆகி இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, விக் இல்லாமல் கேண்டிலே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஈவன் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா இது வந்து 23,900 லெவல். ஓகேங்களா, ஸோ அங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் கூட அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 24,075 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இந்த லெவல் வந்து 24,000 ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் ஃபர்தராக மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபர்தராக கீழே மூவ் ஆகாமல் ஒரு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு இந்த லெவல்லையே திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் புல்லி சைடில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார்